எஸ் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, டேட்டூ போட்டிருக்காங்க இல்லையா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டேட்டூலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டேட்டூஸ்னால் வர ஒரு எப்படி சொல்கிறது டிஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ டேட்டூ போடுறதுனால அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம தான் ரொம்ப யூனிக்காக தெரியும், டிஃப்ரெண்ட்டாக தெரியும், நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டேட்டூ போடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய டேட்டூஸ் வந்து எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே போடுறாங்க, யாருமே வந்துட்டு போடாமலாம் இல்லை. லைக் அந்த மாதிரி டேட்டூஸ் போடுறது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டேட்டூஸ் போடும்போது ரொம்ப லோக்கல் ஷாப்பில் அப்படிலாம் நீங்கள் எந்த டேட்டூஸுமே போடக்கூடாது, ஓகேவா? லைக் எப்படி சொல்கிறது, இப்போ ஏதாச்சும் வந்துட்டு இந்த திருவிழா ஃபங்க்ஷனில் அப்போலாம் வச்சுருக்காங்க ஒரு டேட்டூ ஷாப் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல டேட்டூ போடும்போது இன்ஜெக்ஷனு நீடிலெலாம் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம ஒரு பார்லர்லையோ இப்போ எல்லாம் அந்த மாதிரி ஒரு பிளேஸில் போய்ட்டு நீங்கள் டேட்டூஸ் போடுறது ரொம்பவே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். லைக் இப்போ நீங்கள் டேட்டூஸ் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வந்து ஏதாச்சும் நீங்கள் ஒரு பென் குயின்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சிம்பிளாக டேட்டூவாக போட்டிருக்கீங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதில் ஓல்டு மாடல் ஆகிடுங்க, இதுக்கப்புறம் வர நியூ கலெக்ஷனில் போட முடியாது. அதனால் போட்டுக்கலாம். ஸோ இருந்தாலும் அந்த கலெக்ஷன் வந்து நீங்கள் ரொம்ப பழசுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதனால் டேட்டூஸ் போடுறது எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஸ்டாப் பண்ணிக்கணும். ஒய் பிகாஸ் இப்போ ஏதாச்சும் நீங்கள் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் போய்ட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ போய்ட்டு நீங்கள் டேட்டூஸ் போட்டுட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு ஒர்க் போகும்போது இல்லை இந்த ஒர்க் வந்து நீங்கள் டேட்டூ போட்டிருக்கீங்க இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகும், ஐயோ நம்ம போடாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து திரும்பி வந்து இந்த டேட்டூஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிமூவ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கு வந்து ஸ்கின்னு எல்லாமே டேமேஜ் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டூ போடாமலே இருந்துக்கலாம் இல்லையா? ஸோ அதுவே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் டேட்டூ போடுறீங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் ஃபஸ்ட் டேட்டூ போடுறீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவா டேட்டூ போடுறீங்க, இல்லை உங்களோட நேமே சிலர்லாம் போட்டுக்கிறாங்க, உங்கள் நேம் என்னென்னு உங்களுக்கு தெரியாது, எதுக்கு நீங்கள் டேட்டூ போட்டு தான் உங்களோட நேம் என்னென்னு தெரியுமா, எதுக்காக நீங்கள் ஃபஸ்ட் டேட்டூ போட்டுட்ருக்கீங்க, கையில் வந்துட்டு உங்களோட நேம் போட்டுக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சிம்பிள்ஸு இல்லைன்னா என்ன வேணால் உங்களுக்கு பிடிச்ச சிம்பிள்ஸ் லைக் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியை பிடிக்குன்றதுனால அது ஒரு வேர்டு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்றதுனால அந்த வேர்டை வந்து நீங்கள் வந்து டேட்டூ போட்டு வச்சுட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கெட்டது, ஓகேவா? ஸோ நீங்கள் போட்டுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்லை அது வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது, அந்த டேர்ன் எல்லாமே போயிடும் இல்லையா? ஸோ ரொம்ப டார்க் கலர் ஷேடில் இருக்கிறது ரொம்ப லைட்டாக திரும்பி கொஞ்சம் ஃபியூ டேஸ் ஆச்சுன்னா போய் ரொம்ப இன்ஜூர் பண்ணிட்டு அந்த டேட்டூ சொல்ல போகிறாங்க. அது வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கும் போது ஒரு 100% ஆஃப் நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அந்த டேட்டூவே போட்டிருப்பீங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எடுத்துக்கோங்க, யாராச்சும் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு ஒரு பையன் லவ் பண்ணிட்டு நீங்கள் டேட்டூஸ் போடுறீங்க, ஃப்யூச்சரில் அவங்க இல்லை அப்படின்னும் போது நீங்கள் அந்த டேட்டூஸ் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்களே, அதனால அந்த டேட்டூஸ்லாம் போடவே போடாங்க. எதுக்கு நீங்கள் வேஸ்ட்டாக டேட்டூ போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ரொம்ப வேஸ்ட் தான் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் டேட்டூஸ் போடுறது எல்லாருமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேட்டூஸ் போட்டதை ரொம்ப ஐடென்டிஃபையாக தெரியுவீங்க அப்படிலாம் கிடையாது. இப்போ போகிறவங்களாம் பார்த்தா கழுத்தில் அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க, அதெல்லாம் போட்டு உங்களுக்கு எவ்வளோ பெயின் இருக்கும், எவ்வளோ மசில் டேமேஜ்லாம் ஆகும் தெரியுமா? அந்த மாதிரி டேட்டூஸ்லாம் ஃபஸ்ட்டு எதுவுமே போடவே கூடாது, ஓகேவா? அந்த மாதிரி இப்போ பசங்களை கூட வந்துட்டு டேட்டூஸ் போடுறது கூட ஸ்டாப் பண்ணி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட பெண்கள் நம்மளாம் இருக்கோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி அதையும் தாண்டி இப்போ வந்து டேட்டூவே நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ரீசெண்ட் டேஸில் இப்போ நான் பார்த்ததே வந்து என்னென்னா மச்சம் வேணுன்றதுக்காக உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இங்கே ஏதாச்சும் ஒரு இடத்துல வேணும்னா அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக டாட் வச்சு சிலர்லாம் போயிட்டுருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி டேட்டூஸ்லாம் போட்டு மச்சம் வைக்கிறது. சரி நம்ம ஆளுங்க மச்சம் மட்டும் தான் வைக்கிறாங்கன்னு பார்த்தா கொஞ்ச நாளில் பார்த்தா லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ, ஐஷேடோ, சரி அந்த ஐப்ரோ எல்லாமே வந்து டார்க் அவங்களுக்கு பிடிச்ச சைடில் வந்து போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸில் இருக்கு இல்லையா? ஸோ காஸ்மெட்டிக்ஸில் போய்ட்டு நம்ம காசு வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அட்வான்ஸ் லெவலுக்கு யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு டேட்டூஸ் போட்டு நம்மளுக்கு வந்து பெர்மனெண்ட்டாகவே இருக்கும் அப்படின்றது நானே நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். இந்த ஒரிஜினல் லிப்ஸ்டிக் அப்படின்னு கேட்டால் இல்லை இது வந்து டேட்டூ வேணால் டச் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ டேட்டூஸில் நீங்கள் லிப்ஸ்டிக்லாம் போட்டால் எவ்வளோ டேமேஜ் ஆகும், அது வந்து ஒரு சென்சிட்டிவான ஸ்கின் அந்த லிப்ஸ் எல்லாமே. நீங்கள் எதுக்கு அதிலலாம் போயிட்டு டேட்டூ போட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ மணி வேஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக மட்டும் போடணும்னு நினச்சி நீங்கள் யாருமே டேட்டூஸ் வந்து தயவு செஞ்சு போடவே போடாதீங்க. அந்த மாதிரி போடுறதுனால நம்மளுக்கான இது எஃபெக்ட் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டு மக்களே நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம், என்னடா இவ்வளோ தூரம் பேசிட்டு இவ்வளோ கடைசியில் டேட்டூ போட்டு இவ்வளோ பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு தான் இந்த வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எடிட் தான், ஓகேவா? ஸோ வந்து இது வந்து என்னோட நேம் வந்து நான் டேட்டூஸ்லாம் போடல, ஜஸ்ட் வந்து ஒரு எடிட் தான், பார்த்துக்கோங்க. இதுமாதிரி டெம்பரரி டேட்டூஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம முன்னாடி பேசியிருப்போம் இல்லையா?
ஸோ டெம்பரரி டேட்டூஸ் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இஷ்யூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, லைட்டாக வந்துட்டு போகிறதுனால இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் ஆகாது. ஸோ எல்லாருமே வந்துட்டு பெர்மனெண்ட் டேட்டூஸை வந்து பண்ணுறதுக்கு பதிலாக டெம்பரரி டேட்டூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பொண்ணு ஆசை இருந்துச்சு அப்படின்னா டெம்பரரி டேட்டூஸ் வந்து தாராளமாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போகும்போது எந்த ஒரு விஷன் எல்லாமே நம்ம பார்ப்பாங்க. லைக் அந்த அமௌண்ட்டை எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கான அமௌண்ட் ஒரு 200 to 300 அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கான சார்ஜஸ் வந்து டெம்பரரி டேட்டூஸில் ஆகுமே தவிர பெர்மனெண்ட் டேட்டூஸ் அளவுக்கு ரொம்ப அமௌண்ட் எதுவுமே ஆகாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான டேட்டூஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.